கழுவப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தேவனுடைய அழகான வார்த்தை, அவருடைய நாமத்தால், அவருடைய ஆவியினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எத்தனை பெரிய வார்த்தை! திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தால், ரத்தத்தால், அவருடைய ஆவியானவரால கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். எத்தனை பெரிய மேன்மை அன்பானவர்களே! அது மட்டுமல்ல, அவருடைய கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்பட்டோம். ரோமர் 5:9. அவருடைய கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்பட்டோம். அது ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறார்? நிச்சயமாமே, நிச்சயம். You are escaped from the condemnation. எல்லாருக்கும் அந்த guilty conscience எல்லாம் இருக்குது. தவறு செய்தவர்கள் தான். No man is perfect in the world. கிறிஸ்தவர்கள் யாருமே பூரணர்கள் அல்ல. ஆனால் பூரணத்தை நோக்கி ஓடுங்கள், இந்த பூரணத்தை விரும்புங்கள். யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்க, தமிழகத்தில் இருக்கிற எந்த பிரசங்க யாரும் ஐ எம் பர்ஃபெக்ட் சொல்லவே முடியாது. ஆனால் அதை நோக்கி ஓடுகிறோம். வாஞ்சியுங்கள். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ள திணிக்க மாட்டார். விரும்புங்கள். பொருளை சொல்லுகிறான், விரும்புகிறேன், ஆசையாய் தொடர. நீங்க விரும்புங்க. ஈவன் if you want to be a good preacher, நல்ல பிரசங்கியாராய், நல்ல ஊழியனாய், எனக்கு அந்த ஆசை எனக்கு 17 வயதுல வந்தது. ஜோனி வில்லியம்ஸ் அவருடைய செய்தியை கேட்கும் போது, அவருடைய செய்தியெல்லாம் கேட்கும் போது, மதிப்புக்குரிய சாம் கமலேசன் அவருடைய பிரசங்களை கேட்கும் போது, எம்எல் ஜெபசிங் ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்கும் போது, இப்படி நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது, என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது நான் சொல்ல வந்த கருத்து, அதை விரும்புங்க. தேவன் அதற்கேற்ற சமயங்களை தருவார், வாய்ப்புகளை தருவார், உபகரணங்களை தருவார். புஸ்தகம் படிக்கிறதுனால you cannot be a big preacher. Never. உங்களுக்கு தெரியுமா, கத்தோலிக்க குருவானவர்கள் 13 ஆண்டுகள் இறைய கல்லூரி படிக்கிறார்கள். இந்த மெயின்லைன் சர்ச்சில் இருக்கிற நிறைய குருவானவர்கள் நிறைய படிக்கிறாங்க. 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், பிடிஹெச், எம்டிஹெச், டிடி நிறைய படிக்கிறாங்க. ஆனால் செய்தி என்னவென்றால், என்னுடைய அறிவு எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளே? ஒரு சின்ன கேள்வி. என் பிரசங்க இடத்துக்கு வெளியே எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கிறேன்? என் வார்த்தை எத்தனை பேர் ரட்சிப்பு நடத்திருக்கிறது? ஒரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர், ஒரு கடைநிலை ஆசிரியர். அவர் சிந்தாரிப்பேட்டையில் ஒரு நாள் பாட்டு பாடும்போது, சிந்தாரிப்பேட்டையில் தெருவிலை பாட்டு பாடும்போது அந்த பாடலை கேட்ட எம்எல் ஜெபசிங் அவர்கள், அவருடைய தகப்பனார் ஒரு குருவானவர்,